ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருந்த சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா அருமையான தக்காளி தொக்கு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு கூட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு செய்ய வெங்காயம் 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 5 தக்காளி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அது கூட தாளிக்கிறதுக்கு ஒரு 5 பூண்டு, கொஞ்சம் சோம்பு. ஆன் பண்ணு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி தொக்கு செய்ய கடுகு போட்டுக்கிறோம். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். பூண்டு, இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். ஏன்னா தக்காளி ஒன்றாவே போட்டாக்கா வெங்காயம் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் ப்ரௌனாக வதக்கக்கூடாது. ஏன்னா ப்ரௌனாக வதக்கிட்டாக்கா பிரியாணிக்கு தான் அந்த மாதிரி வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி தொக்குக்கு குழம்புக்கெலாம் கண்ணாடி பதத்துக்கு தான் பண்ணணும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம், பச்சை வாடை போக. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போடுறோம். கூட தக்காளி போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போ அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா தக்காளி குழஞ்சதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் போடுறோம். அது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள். அது கூட குழம்பு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பச்சை வாடை போக நல்லா வதக்கி அது கூடவே நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் சுவையான தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு கூட நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து இறக்கலாம். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய ஒரு சுலபமான தக்காளி தொக்கு.